மகர லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதியாவே வந்துருவார். லக்னத்திற்கு அதிபதி, 1ஆம் வீட்டுக்கு அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. லக்னாதிபதி எப்பயுமே மகரமா இருக்கட்டும், கும்பமா இருக்கட்டும், தனித்து சனி பகவான் இருந்தாருன்னா அவயோகம் தான். சுயநலவாதி தான், பிறரை ஏமாற்ற துணிந்தவர், ஒரு நயவஞ்சகராகத்தான் வாழ்க்கையில் இருப்பார். தனித்து இருக்கவே கூடாது. மறுபடியும் அவர் தனுஷா இருந்தா, அதாவது மகரமா இருந்தாலும் கும்பமா இருந்தாலும், இந்த சனி பகவானோடு புதன், சுக்கிரன், மூன்றாவதாக குரு பார்வை இணையக்கூடாது. பார்வை தான். ஏன்னா இணைஞ்சிட்டாருன்னா வெளிநாடு பிரதேசம் போல பூர்வீகத்தில் இருக்க முடியாத நிலை உண்டு. எங்க வேணாலும் இருக்கலாம். ஸ்தான பலத்தோட இருக்கணும். சனிக்கு புதன் சுக்கிர தொடர்புகள் இணைஞ்சு பார்வையில் இருக்கணும், அல்லது குருவோட பார்வை. இந்த காம்பினேஷன் இருந்தா தான் ஜாதகர் நல்ல மனிதன். எப்படி இருந்தாலும் முதன்மையில ஜாதகருக்கு சுயநலம் இருக்கும். கடைசியா அவர் கொஞ்சம் சனி தசையிலும் சனி புத்தியிலும் வெற்றியை அனுபவிப்பார். கொஞ்சம் சிரமப்படுத்தினாலும் இறுதியில வெற்றிகளை கொடுத்து விடும். மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியா இருந்தாலுமே தனித்து சனி இருக்கவே கூடாது. கண்டிப்பா சிரமம். கண்டிப்பா